வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. இன்னைக்கு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பெரிய வாழைப்பூவை தண்ணிக்குள்ளே அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாதவங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இந்த மாதிரி வாழைப்பூ வச்சு போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் செக் பண்ணிக்கோங்க. 1 கப் வடை பருப்பு எடுத்து தண்ணிக்குள்ளே ஊற வச்சுருக்கேன். கூடவே 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருஞ்சீரகமும் இதில் சேர்த்துக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஊற வச்சுருக்கதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், ஈஸியான வீடியோஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஓட்டி எடுத்துருங்க. மேலே சொன்ன இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வாழைப்பூ வச்சு இன்னொரு ரெசிபியும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, ஹெல்த்தியாக நம்ம இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க இந்த லைஃப்பில் ரொம்பவே பேக்டு ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இதை ரொம்ப ஹெல்த்தியாக இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக அரைச்சது போக இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கத வெங்காயத்தை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். பெருஞ்சீரகம் நிறைய இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பைட்லேயும் கடிக்கும்போது அதோட ஸ்மெல், அதோட டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்சரை எடுத்து இதுக்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூடவே 2 கைப்பிடி நம்ம வாழைப்பூ இந்த மாதிரி தண்ணியில் அரிஞ்சு வச்சோன்னா கருகாமல் இருக்கும். ரொம்பவே இதுக்கு டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி, 2 நிமிஷம் கூட ஆகாது. அழகாக அதை தட்டி வடை மாதிரி காஞ்சிருக்க எண்ணெயில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மிதமான சூட்டில் அழகாக பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அழகாக டெக்கர் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சூடாக இருக்கும்போது எடுக்காதீங்க, அந்த டேஸ்ட்டு தெரியாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. விற்கும் போதே வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக பார்க்கவே அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெளியில் முறுமுறுன்னு உள்ள சாஃப்டாக இருக்கிற இந்த வாழைப்பூ வடை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்